காரூனுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா செல்வத்தை அளவுக்கு அதிகமாக தந்திருந்தான். அவனுக்கு வழங்கிய செல்வத்தை குறித்து திருக்குர்ஆன் ஷரீஃப் ஆச்சரியத்தோடு பேசுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், காரூனுக்கு வழங்கிய பொருளாதாரம், செல்வ செழிப்பு என்பது அதனுடைய திறவுகோள்களை, சாவிகளை ஒரு சக்தி வாய்ந்த பெரும் கூட்டம் அவனுடைய ஹசானாக்களுடைய சாவிகளை சுமப்பதற்கு அவைகள் தள்ளாடும் என்பதாக திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இரும்பினால் திறவுகோள்கள் செய்தால் அவைகள் சுமப்பதற்கு சிரமமாகிவிடும் என்ற அந்த எண்ணத்தில் மரத்தினால் திறவுகோள்கள் செய்யப்பட்டது. மரத்தினால் செய்யப்பட்ட திறவுகோள்களை, அவனுடைய ஹசானாவினுடைய திறவுகோள்களை சுமப்பதற்கு 80 சக்தி வாய்ந்த நபர்கள் தேவைப்பட்டதாம். வரலாற்றிலே 660 ஒட்டகங்கள் காரூனுடைய அந்த ஹசானாக்களுடைய திறவுகோளின் சாவிகளை சுமப்பது என்று சொல்லி காட்டப்படுகிறது. இவ்வளவு செல்வத்தை வழங்க பெற்றிருந்த காரூன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருங்கிய உறவினராக அவன் இருந்தாலும், அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத வாழ்வை அவன் வாழ எத்தனித்த பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜகாத் என்கிற அந்த நிதியை அவனிடத்திலே ஞாபகப்படுத்திய போது, இது ஜிஸியாவுடைய வரியை போன்று இருக்கிறது என்று ஜகாத் தருவதற்கு மறுத்த காரூன், அவனுடைய செல்வங்கள், அவனுடைய பொருளாதாரம், அவன் வெளியிலே உலா வருகிற பொழுது அவனுடைய பொருளாதாரத்தை, ஹசானாவை, அல்லாமா அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனுடைய ஹசானாக்களின் சாவியை 4 லட்சம் ஹசானாக்கள் அவனுக்கு இருந்தது. அவனுடைய சாவிகளை ஒரு பெரும் கூட்டம் சுமப்பதற்கு அவர்கள் தள்ளாடினார்கள் என்கிற திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆயத்திற்கு விரிவுரையை அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிற பொழுது ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த வெளியிலே செல்லுகிற பொழுது காரூன் தன்னுடைய ஹசானாக்களுடைய சாவிகளை எல்லாம் சுமந்து வரக்கூடிய ஒட்டகங்களை அவன் விளம்பரத்திற்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி உடன் அழைத்து செல்வானாம். இவ்வளவு செல்வச் செருக்கோடு வாழ்ந்த காரூன் அவனுடைய செல்வத்தின் மூலமாகவே அழிக்கப்பட்டான் என்பது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. காரூன் பூமிக்கு அடியிலே அவனும், அவனுடைய ஹசானாவும், அவனுடைய அரண்மனைகளும் பூமிக்கு அடியிலே அப்படியே விழுங்கப்பட்டது. பூமிக்கு அடியிலே சென்று கொண்டே இருக்கிறான். அப்படி செல்லக்கூடிய காரூன் அவன் சென்று அடையக்கூடிய நேரத்திலே கியாமத் வரும் என்பதாக குர்ஆன் ஹதீஸினுடைய செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே செல்வம் ஒருவருக்கு அழிவிற்கு காரணமாகவும் ஆகிவிடும். செல்வம் ஒருவருக்கு அல்லாஹ்வின் பொருத்தத்தை சம்பாதிப்பதற்கும் காரணமாகும்.